கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கஞ்சா விற்பனை செய்த வடமாநில பெண் உட்பட 2 பேர் சிக்கினர். கரியம்பாளையம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த வடமாநிலத்தை சேர்ந்த பெண் மற்றும் இளைஞரை பிடித்து விசாரித்தபோது அவர்கள் கஞ்சா விற்பனை செய்ய காத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த தீபக் குமார் பெகாரோ, சஸ்மிதா மஜ்ஹி ஆகியோரிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே கஞ்சா கடத்தி வந்த மேற்கு வங்க நபர் சிக்கினார். அவரிடம் இருந்து 15 கிலோ கஞ்சா பிடிபட்டது. வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து பூந்தமல்லி பகுதியில் விற்பனை செய்து வந்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த பிரசன் பிஸ்வாஸ் என்ற இளைஞர் பிடிபட்டார். சென்னீர் குப்பம் மேம்பாலம் அருகே பிடிப்பட்ட அவரிடம் இருந்து 15 கிலோ கஞ்சா பிடிபட்டது. இதையறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு சென்றால் கஞ்சா விற்க முடியும் என்பது வடமாநில இளைஞர்களுக்கு கூட தெரிந்திருப்பதாக விமர்சிக்கின்றனர்.